சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஹலோ சொல்லுங்க மாமா. ஏன்டா வர 5ஆம் தேதி முதல் லோன் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டல? 5ஆம் தேதி தானே, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. டேய் இன்னைக்கு டேட்டு 3ஆவதுடா. எது 3ஆம் தேதியா? அதுக்குள்ளே இன்னும் 1 மாதம் முடிஞ்சிச்சு. என்னது? டேய் உன்னை நம்பி தானே பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னடா வீட்டில் விளக்கமாக தட்டி வாங்கி வச்சுருக்கட்டது? மாமா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க மாமா, நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் மாமா. வைங்க கூப்பிட்றேன். என்னடா இது இடியாப்ப வண்டி போகிற மாதிரி இவ்வளோ வேகமாக நாள் போகுது? அப்படியே தின்னு தூங்கிட்டே இருந்தா நாள் போறது எப்படி தெரியும்? மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே பெரிய ஆள் ஆவேன். அப்போ வந்து என் பையன் பக்கத்தில் வந்துடாத. நீ பார்க்கத்தானே போறேன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஹலோ எந்திரிச்சியாடா? சொல்கிறா. சரி சீக்கிரம் ரெடியா டீ கடைக்கு போலாம். வரேன். இந்த நவீன எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நமக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது? நம்ம வேலைக்கு போகிறதுக்குலாம் ரெடியாக இருக்கும்டா, நமக்கு வேலை கொடுக்க தான் யாரும் ரெடியாக இல்லை. இதில் நம்ம தப்பு ஒன்றும் இல்லைல்ல? இதில் நம்ம தப்பு என்னடா இருக்கு? இல்லை மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? மச்சான் ஒருவேளை நம்ம மேலே தான் தப்பு இருக்குமோ? நாம் வாழ்க்கையில் முன்னேற என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம மேலே தப்பு இல்லை. நம்ம ட்ரை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எவனும் வேலை தர மாட்டான். அதனால் அவங்க மேலேயும் தப்பு இல்லை. நம்ம வேலைக்கே போகாமல் சோறு திங்கிறதுனால தண்டச்சோறுன்னு அம்மா சொல்கிறாங்க, அவங்க மேலேயும் தப்பு இல்லை. இப்போ யார் மேலேயுமே தப்பு இல்லைன்னா இதெல்லாம் யார் தான் பண்ணுறா? டிசைன்ல இருக்கு சார், நடந்துருச்சு. என்ன டிசைன்ல இருக்கு? பட்ஜெட் கிடையா? Of course, everything is a design. Life is a design. We are inside the design. ஆதாரத்தோட மாட்டி அவஸ்தைப்படும் டிசைன்ல இருக்கு சார். மாட்டிட்டேன், பிடிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அது எப்படியா? எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஒன்று மேலே வச்சுருக்கணும், இல்லை கீழே வச்சுருக்கணும். ரெண்டுத்துக்கும் இல்லாமல் அந்த இடத்துல தொங்க விட்டு ஆட்டி பார்க்குறீங்களா? சொல்லியா? பதில் இருக்கா உங்ககிட்ட? சொல்லு. ஒன்னதையே கேட்குறேன், பதில் சொல்லியா? தம்பி இங்கே பார்த்து கேளுப்பா, சொல்கிறேன். ஆமாம். டே பேயை பார்த்து தானே பே பண்ணணும். நான் சாமிடா. சாமியா? சரி சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? நீ தானேப்பா பதில் சொல்லு கத்திட்டு இருந்த. கேள், உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் சொல்கிறேன். சரிங்க சாமி, என் மனக்குமுறல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற ஒரு மேஜிக்கை போட்டு என் வாழ்க்கையை சரி பண்ணிடுங்க. சொல்லட்டுமா? சொல். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடும் சாமி, ஒரு 10 மணிக்கு. அப்புறமா மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிப்பான். டீ குடிக்க வரையாடான்னு கேட்பான். சரின்னு நானும் போயிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். தூக்கம் வரும். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மறுபடியும் மதியானமாக எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். 4 மணிக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி டீ குடிக்க வரையாடான்னு கேட்பான். நானும் போய் டீ குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ தூங்குறேன்னே தெரியாது, தூங்கிடுவேன். சரிப்பா, அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் காலைல நேரமாக எந்திரிச்சிடும் சாமி, 10 மணிக்கு. அப்புறமா மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிப்பான். டீ குடிக்க வரையாடான்னு கேட்பான். சரி நானும் போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேனா, நான் மாட்டி கிடக்குறேன், ஒரு கேப்பு கிடைக்கல, அட சோப்பு போல என் வாழ்க்கை தேயுதே, மாற நினைச்சுதான் பல மாசம் கடந்துட்டேன், ஒரு மண்ணும் மாறல, என் கவலை தீரல், நான் கரையை சேரல, லூப்பு லைஃப்ல நான் மாட்டி கிடக்குறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு, அப்படி தானே? எக்ஸாக்ட்லி, லூப் லைஃப். இதை நீ மாற்றின முயற்சி பண்ணவே இல்லையா? ஹலோ என்னை பார்த்தா என்ன இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குதா? ஓ, அப்போ வாழ்க்கை தேவையான விஷயங்களோட அதை பார்ப்பீங்களா? இல்லை சாமி, ரீல்ஸ் தான் பார்ப்பேன்.
திடீர்னு ஒரு நாள் என் கையில காசு இல்லாம போயிடும். அப்ப இன்னொருத்தங்கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமை வரும்போது தான் இத்தனை நாள் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டோம்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன்? டக்குன்னு ஃபோன் எடுத்து மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நிறைய வீடியோ பார்ப்பேன், விதவிதமான டிப்ஸ் சொல்லுவானுங்க. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நைட்டு சீக்கிரமாக தூங்கினா லைஃபை மாறிடும்னு ஒருத்தன் சொன்னான். நானும் என் லைஃபை மாத்திரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு கண்ணை மூடி தூங்கலான்னு போனால் டிங்க்குன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா எப்பயுமே பேசாத ஒருத்தி ஹாய் டா அப்படின்னு மெசேஜ் போடுறான். ஹாய் டீன்னு நானும் மெசேஜ் போட்டு சரி குட் நைட் சொல்ல வருவா, அதை பார்த்துட்டு தூங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா குட் மார்னிங்னு மெசேஜ் வருது. அப்புறம் தான் தெரியுது விடிஞ்சிருச்சு. மிஷன் ஃபெயில்டு. அப்போ அடுத்த நாள் நேரமாக தூங்கலாமே. அது எப்படி சாமி? மோட்டிவேஷன் ஆன அன்னைக்கே மிஷன் ஃபெயில்டு, மறுபடியும் மோட்டிவேஷன் ஆக 6 மாசம் ஆகுமே. 6 மாசம் போச்சு, மறுபடியும் மோட்டிவேஷன் ஆச்சு. அப்போ ஒருத்தன் சொன்னான், காலையில சீக்கிரமா எந்திரிச்சா உன் லைஃபே மாறும்டான்னு. நம்ம எங்க எந்திரிக்கிறது? அதான் அலாரத்தை வச்சுட்டு படுத்துட்டேன். கரெக்டா 5 மணிக்கு அடிக்குது சாமி. நானும் 5 மணிக்கு எழுந்துட்டேன். சரி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கலான்னு 5:05க்கு அலாரத்தை மாத்தி வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். மறுபடியும் 5:05க்கு அடிக்குது. எந்திரிச்சு சரி ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கலான்னு 5:15க்கு அலாரத்தை வச்சுட்டு படுத்துட்டேன். மறுபடியும் அலாரம் அடிச்சிச்சு. அதுக்கு மேல என்னால தூங்க முடியல சாமி. அதான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். மிஷன் ஃபெயில்டு. மறுபடியும் 6 மாசம் ஆச்சு சாமி. ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒருத்தன் சொன்னா உன் உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிட்டா லைஃப் ஃபிட்டா இருக்கும்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே காலைல அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு எனக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டு தம்பிள்ஸ் எடுத்துட்டு தண்டால் எடுக்கலான்னு படுத்தா அப்படியே படுத்துட்டேன். 10 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், உடம்புலாம் ஒரே வலி. உடம்பு வலிக்குன்னு அவன் அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? என்னாலாம் உடம்பு வலி தாங்க முடியாது சாமி. அதான் மிஷன் ஃபெயில்டு. இப்போ நான் எதை தான் மேஜிக் பண்ணி மாற்றுன்னு நினைக்கிறேன் சாமி, நான் அப்படி என்னத்தை பெருசாக கேட்க போகிறேன்? நானாவே தூங்கணும், தானாவே எந்திரிக்கணும், கொஞ்சமாக வேலை, நிறைய சம்பளம். அப்புறம் நான் என்னத்தை தின்னாலும் எனக்கு உடம்பு ஏறவே கூடாது. இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்கள் எனக்கு இன்னைக்கே இல்லை ஒரே நாளில் எல்லாத்தையும் விட முடியாது, நாளைக்குள்ளே பண்ணி என்னை பெரியலாக்கி விட்டுருங்க. மிஷன் பாஸ்டு. ஆக மொத்தம் நோகாமே முன்னேறுன்னு நினைக்கிறேன். சாமி நான் அப்படி கேட்கல. ஏய் நீ அப்படி தானே கேட்குற? அப்படி தான் கேட்குற. அதுதான் மாற்றுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சாமி பாய். சாமி சாமி போகாதீங்க. ஏன் மேஜிக் பண்ணிட்டு போயா?